வெல்கம் டு அப்ராட் ஜாப்ஸ் மார்க்கெட். வெளிநாட்டு வேலை மற்றும் விசா சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். துபாயில் நர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாயில் நர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் டேட்டா ஃப்ளோ. நம்ம க்ரோம் பேஜில் வந்துட்டு டிஹெச்ஏ லாகின்னு போட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி ஒரு ஷ்ரையான் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஹோம் சர்வீஸ் கொடுத்து உள்ளே லாகின் கொடுத்து போனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அண்ட் டிஹெச்ஏ அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும். அதில் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேமு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களோட அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போட்டிங்க அப்படின்னா லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிஹெச்ஏ ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஐடியை வச்சு தான் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸே பண்ண போகிறோம். என்னென்னா அந்த போர்ட்டல்லே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட செல்ஃப் அசஸ்மெண்ட் அந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல்குள்ளே இப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்கும். அதை கொடுத்து கெட் ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்கும். அதில் நீங்கள் ஃபிசிஷியனா இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டு, மெடிக்கல் ஃபிசிக்ஸு இந்த மாதிரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் ரிசல்ட் கொடுத்துருங்க. டிஹெச்ஏ லாகின் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆனதில் உங்களோட நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதில் லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட நீங்கள் முன்னாடி கொடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காமிக்கும். அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா, அதே போர்ட்டல் திருப்பி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபிசிஷியனா இல்லாட்டி நான் ஃபிசிஷியனான்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் காமிக்கும், ஆத்தரைசேஷன் லெட்டர். அது உங்களுக்கு டிக்கில் இருக்கும். அப்புறம் 3 விதமான பேக்கேஜஸ் இருக்கும். அந்த பேக்கேஜஸ்லாம் இதில் ஷோ ஆன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் பேக்கேஜ் காமிக்கும். இப்போ இந்த பேக்கேஜஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். ஒன்ஸ் டேட்டா ஃப்ளோலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமேட்ரிக் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அந்த ப்ரொமேட்ரிக் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரெடென்ஷியல் எவாலுவேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த டிஹெச்ஏ எலிஜிபிலிட்டி லெட்டர் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடச்சிரும். அந்த எலிஜிபிலிட்டி லெட்டர் கிடச்ச உடனே நீங்கள் வித்தின் 1 இயரில் துபாயிலேயோ இல்லை சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் நர்ஸ் வேலையை தேடிக்கணும். அங்கே 1 இயரில் நீங்கள் தேடிக்கிட்டு அங்கே போன பிறகு அவங்களே அந்த லெட்டரை உங்களுக்கு லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸ் 1 இயர் மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும். திருப்பி நம்ம ரினியூ பண்ணணும். ஒன்று நம்மளாக பண்ணணும், இல்லாட்டி நம்ம ஒர்க் பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல்லே ரினியூ பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் டேட்டா ஃப்ளோ பற்றிய விவரங்களை விரிவாக அறிந்து கொள்வதற்கு ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை அழைக்கவும். இது போன்ற வெளிநாட்டு செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்கோங்க.